பிள்ளை பிறந்து 6 கிழமைக்கு கவனமாக இருக்க வேண்டும், வைத்தியம் செய்ய வேண்டும். மற்ற தண்ணீர் குடிக்காமல் டீஹைட்ரேஷன், இரத்தம் கட்டி வர்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம். அது இதெல்லாம் ப்ரிவென்டபிள் கோசஸ். இதில் சிலது டீஹைட்ரேஷன் தவிர்க்கலாம். லாங் ஜேர்னி இருக்கும் பொழுது அதுக்கு தவிர்க்கிறதுக்கு கால் அபியாசம் செய்ய வேண்டும், எளிமை நடக்க வேண்டும். கட்டில் நீண்ட காலம் படுக்கிறத தவிர்க்க வேண்டும். எனக்கு நல்ல ஞாபகம், 1966ஆம் ஆண்டு நான் ஜாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யும் பொழுது ஒரு கைனகாலஜிஸ்ட் இருந்தார், நெல்சன் என்று. அனைவருக்கும் வணக்கம். பிரித்தானிய நேரம் இப்பொழுது இரவு 8 மணி. உலக அமைதி சமாதானம் முன்னிட்டு கூட்டு தியானம் செய்யவென இத்தலம் தினசரி 3 தடவை ஒன்று கூடுகின்றது. பிரித்தானிய நேரம் காலை 9:30, 11, இரவு 8 மணி என அமைவதை மற்ற நாடுகளிலிருந்து பங்கு பெற்றுவோர் அவர்களது நேர வலய கணிப்புடன் ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கின்றோம். இதில் ஈடுபட அனைவரையும் ஊக்குவிப்பதுடன் அதற்கென வசதிகளையும் வழங்கி வரும் PSSM தமிழ் ஐரோப்பா, PSSM குளோபல் இந்தியா அமைப்புகளுக்கு எமது நன்றி. இன்றைய தினம் 1056வது நாளாக நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். முதலில் தியானம் பற்றிய சிறு விளக்கத்துடன் அதன் செயல்முறையை கேட்ட பின் 30 நிமிடம் வரை தியானம் மேற்கொள்வோம். அதற்கு நன்றி உரை கூறிய பின் பிரதம நிகழ்வாக பேச்சு டாக்டர் நெஸ் நவரட்னம் வழங்க இருக்கின்றார். அதன் பின்னர் கலந்துரையாடலின் பின் அறிவித்தவர்களுடன் நிகழ்வு முற்றுப்பெறும். Good evening everyone. UK time is 8 p.m. We are conducting meditation sessions 3 times a day at this forum for the benefit of world peace and harmony. At UK times 9:30, 11 a.m. and 8 p.m. Thank you for joining. Those who are joining from other nations, please take note of their local time in accordance with the time zone. We are grateful for the PSSM Tamil Europe, PSSM Global India for their sponsorship as well as motivation and support provided to us. Firstly, brief introduction to meditation and steps to perform it will be explained, and followed by 30 minutes of meditation. Thereafter, the main event this evening is speech by Dr. S. Navaratnam. Thereafter, there will be discussions and announcement be made before we conclude. இப்பொழுது தியானத்தை கனடாவிலிருந்து ஆனந்தி பாலதாசன் வழிநடத்துவார். அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். அனைவருக்கும் நன்றி. இன்று வெள்ளிக்கிழமை, சித்திரை மாதம் 12ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. உடல் அசைவின்றி இருக்கும் போது உடல் வசப்படும். மூச்சு சீர்படும் பொழுது மனம் வசப்படும். உடலும் மூச்சும் வசப்படும் பொழுது ஆன்மா வசப்படும். உடல், மனம், ஆன்மா மூன்றையும் ஒருங்கிணைக்கும் பயிற்சியே தியானம். தியானம் செய்யும் முறையை பார்ப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்தினால் தொண்டை வறட்சி ஏற்படாமல் தவிர்க்கலாம். ஒரு சுகமான ஆசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். உடலை தளர்ச்சியாகவும் நிமிர்ந்தும் உட்காருங்கள். கண்ணாடி அணிந்திருந்தால் கழற்றி வையுங்கள். விரல்களை இப்படி கோத்து மடி மீது வையுங்கள். பாதங்களை ஒன்றன் மேல் ஒன்றாக வையுங்கள். கண்களை இனிய புன்னகையுடன் லேசாக மூடிக்கொள்ளுங்கள். இப்பொழுது உள்மூச்சு, வெளிமூச்சு இரண்டையும் கவனியுங்கள். தியானத்தின் போது எண்ணங்கள் வரும். மீண்டும் மீண்டும்
சுவாசத்தின் மேல் கவனம் வையுங்கள். எண்ணங்கள் படிப்படியாக குறையும். இப்பொழுது இனிய இசை வழங்கப்படும். நாங்கள் 30 நிமிடங்கள் தியானம் செய்வோம். 15 நிமிடங்கள் இசையுடனும் மிகுதி 15 நிமிடங்கள் மௌன தியானமும் செய்வோம். நன்றி, வணக்கம். இன்னும் 5 வினாடிகள் உள்ளன. உங்கள் இயல்பான நிலைக்கு வந்து கைகளை மெதுவாக பிரித்து விரல்களை கண்கள் மீது வையுங்கள். 5, 4, 3, 2, 1. இப்பொழுது கண்களை மெதுவாக திறவுங்கள். நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து கூட்டு தியானம் செய்ததற்கு 30 வினாடிகள் கைதட்டி மகிழ்வோம். இன்று இத்தியானத்தை நடாத்தி செல்லும் டாக்டர் ஜெகநாதன் மாஸ்டருக்கும் இத்தியானத்திற்கு இசை வழங்கிய தர்ஷினி உதயராஜா சிவாமோகன் மாஸ்டருக்கும் இத்தியானத்தை பதிவு செய்து கொண்டிருக்கும் சிவாமோகன் மாஸ்டருக்கும் நாம் எல்லோர் சார்பிலும் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கின்றோம். நான் இப்பொழுது இத்தளத்தை டாக்டர் ஜெகநாதன் மாஸ்டரிடம் கையளிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஆனந்தி மாஸ்டர். இதுவரை தியானத்தை வழிநடத்திய ஆனந்தி மானதாசன் மாஸ்டருக்கு முதலில் நன்றி. அவர் மற்றவர்களுக்கு நன்றி கூறிவிட்டார். அந்த போஸ்டர்ஸை பதிவு செய்த தர்ஷினி மாஸ்டருக்கும் நன்றி. மேலும் எமது நன்றிகள் எம்மை பெற்று வளர்த்து சமூகத்தில் நல்ல நிலைக்கு ஆளாக்கிய பெற்றோருக்கும், அவர்களுடன் சேர்ந்து துணை நின்ற மற்றோருக்கும், படைப்புகள் அனைத்தும் அமைய ஆதாரமாக விளங்கும் பிரபஞ்சத்துக்கு முறித்தாகட்டும். தினமும் எழும் சூரியன் இருள் நீக்கி ஒளி தருவது உலக உயிர்கள் அனைத்தும் தழைக்கவே. தினமும் இத்தலத்தில் நிகழ்வன எமது அறியாமையை நீக்கி அறிவொளி பெற வழிவகுக்கின்றன என்று சொன்னால் மிகையாகாது. இத்தலத்தை ஆரம்பித்து வைத்ததுடன் அது தொடர்ந்து நீடிப்பதற்கு பொறுப்பாக உள்ள மாஸ்டர் ஸ்ரீஸ்கந்தராஜா திறந்த தம்பதிகளுக்கும் நமது நன்றிகள், நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், சமரசம், ஆரோக்கியம், ஒற்றுமை நிலவ வழி செய்வோம். நாம் செய்யும் கூட்டு தியானத்தின் பலன் பன்மடங்காகி உலகமெங்கும் மக்களிடையே பெறவட்டும். இனி இன்றைய இரவு நிகழ்ச்சிக்கு, பிரதம நிகழ்ச்சிக்கு வருவோம். இன்றைய பேச்சாளர் உங்கள் எல்லோருக்கும் டாக்டர் எஸ் நவரத்னம். அறிமுகம் தேவையில்லை என்றாலும் அவரை பற்றி சில வார்த்தைகள் கூறுவதற்கு நான் கடமைப்பட்டுள்ளேன். அவர் இந்த தளத்தில் பல தடவை கலந்து கொண்டு கருத்துக்கள், அறிவுரைகள் எங்களுக்கு வழங்கி வருகின்றார். அவர் நேஷனல் ஹெல்த் சர்வீஸில் இருந்து இளைப்பாறிய ஜெனரல் ஃபிசிஷியன் அண்ட் ருமட்டாலஜிஸ்ட். 40 வருடங்களுக்கு மேல் அனுபவம் உள்ளவர். தனியார் இதழிலையும் அவர் ப்ராக்டிஸ் செய்து கொண்டு வருகின்றார். அவர் சைவ முன்னேற்ற சங்கம் மற்றது ஸ்காட் போன்ற நிறுவனங்களிலும் பிரசிடெண்டாக இருந்திருக்கின்றார். அவர் இன்னும் கோயில் சார்ந்த பணிகளில் இலங்கையிலும் பிரித்தானியாவிலும் மேற்கொண்டு வருகின்றார். அத்துடன் அவர் அந்த கோயில்கள் வளத்துக்கும் இலங்கை தமிழர்களுடைய நலத்துக்கும் உதவுமாறு பல நிகழ்வுகளை நிதி திரட்டுவதற்காக வழங்கி இருக்கின்றார். அவர் இன்றைய பேச்சாக வழங்க இருப்பது டிவிடி என்று சுருக்கமாக ஆங்கிலத்தில் கூறுவது டீப் வெயின் த்ரோம்போசிஸ் as a cause of sudden death among young. எனவே இனி தாமதிக்காமல்
வைத்திய கலாநிதி டாக்டர் அவரிடத்தை தனது உரையை வழங்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனை எனது மனம், மொழி, கரணங்களால் வணங்கி, எனது குருநாதர் யோகசாமிகளுடைய பாதார விந்தங்களையும் வணங்கி, எனது பெற்றோர், ஆசிரியர் எல்லோருக்கும் எனது தாழ்ந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இங்கு குழுமி இருக்கும் பெரியோர்கள், தாய்மார்கள், இளையோர்கள் எல்லோருக்கும் எனது அன்பு சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று என்னை பேச அழைத்தமைக்கு திருமதி ஸ்ரீகந்தராஜா அவர்களுக்கு எனது நன்றி. இந்த தளத்தை பல காலமாக நடத்தி வருவது அவர்களுக்கும் எனது நன்றி. அத்துடன் நான் கேட்ட கேள்வி ஒன்று, என்னை பேச்சினால் வருவது என்ன? யோகர் சுவாமி மற்றும் சுவாமிகள் எல்லாம் தியானத்திலிருந்து மௌனமாயிருந்தாலே மௌனம் பேச்சிலும் பார்க்க வல்லமை கூடியது என்று அறிவோம். என்றாலும் நாம் பேசுவதனாலே இந்த பிரபஞ்சத்துக்கும் உலகத்துக்கும் ஏதாவது நன்மை பெறும் என்றால் அந்த பேச்சு நல்லது, பேசலாம். அதனால பேசும் பொழுது அந்த பேச்சிலே பொருள் இருக்க வேண்டும். அதோடு உணர்வோடு, மனத்தில் நெஞ்சில் உணர்வோடு பேச வேண்டும். அதுதான் என்னுடைய கொள்கை. அந்த வகையில் இன்று இந்த ஆள் இரத்த நரம்பில் இரத்தம் உறைதல் என்றால், நமது இரத்தத்தில் இருக்கின்ற அணுக்கள் தடை செய்யப்பட்டு உறையும் பொழுது வர்ற கெடுதிகள் பற்றி தான் பேசப் போகின்றேன். இப்பொழுது நான் தளத்தை ஷேர் பண்ண போகின்றேன் என்றால் அங்கே சில ஸ்லைட்ஸ் வருது. வருதா ஐயா? வருது. ஆனா இப்ப எனக்கு இமெயில் வந்து முதல் வந்தது. தலைப்பு அதுதான், டீப் வெயின் த்ரோம்போசிஸ். அதை ஒரு முக்கியமான தலையங்கம் கொடுத்திருக்கின்றோம் என்றால், அதால திடீர் மரணம் வர்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது என்றபடியா. அதுக்கடுத்து படம் போட்டு காட்டுகின்றேன். இந்த மனிதருக்கு வலது காலில் அந்த இரத்த அடைப்பு இருக்கும் பொழுது சில மாற்றங்கள் தோலிலே தெரியலாம். ஆனால் பல விஷயங்கள் அவர்களுடைய மனத்திலே தான் தெரிய வரும். இப்பொழுது நான் எனது அனுபவத்தில் பார்த்த 3 சம்பவங்களை கூறுகின்றேன். முதலாவது, ஒரு 32 வயதுடைய பெண்மணி. அவர் 3 பிள்ளைகளுக்கு தாயார். 4வது பிள்ளை பெற்று மூலாய் ஹாஸ்பிட்டலில் 56ஆம் ஆண்டு நான் அப்போ படித்து கொண்டிருக்கிற காலம். அங்கு அவரை போய் பார்த்து உணவு கொடுத்து வந்தேன். அன்று நல்ல சுகமாக இருந்தார். அப்போ 7வது நாள் பிள்ளை பிறந்தது. அந்த காலத்தில் 10 நாள் வைத்திருப்பார்கள் ஹாஸ்பிட்டலில். இப்போ அந்த பிள்ளை ஒழுங்கா அந்த தொட்டிலே இருந்தது. அந்த பெண்மணியும் நல்ல சுகமாக அடுத்த நாள் வீட்டுக்கு போகிறதாக சந்தோஷமாக இருந்தார்.
அப்போ அடுத்த நாள் அவரை வீட்டுக்கு அனுப்பினார்கள். அனுப்ப அனுமதி கொடுத்தார்கள். அவருடைய கணவர் காரை காரில் போய் ஏற்ற போன பொழுது அந்த பெண்மணி காருக்கு நடந்து போகும் பொழுது திடீரென்று நெஞ்சிலே அடைப்பு வந்து மயக்கி விழுந்து அந்த வைத்திய நிபுணர்கள் வர முன்னமே இறந்து விட்டார். அதுக்கு காரணம் ஒரு டீப் வெயின் த்ரோம்போசிஸ். 2வது கேஸ், ஒரு நடுத்தர வயது உள்ள ஒரு மனிதன். அவர் இலங்கையிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு பயணம் செய்தார். அப்பொழுது 10 மணித்தியாலம் ஃப்ளைட். அவர் வெளியில் போகவில்லை என்றால் வெளியில் போனால் கலப்பாக இருக்கும் என்று இருந்த இறையிலே இருந்துட்டார். டாய்லெட்டுக்கு கூடி போகவில்லை என்றால் அது அழுக்காக இருக்கும் என்று. தண்ணீரும் குடிக்கவில்லை என்றால் தண்ணீர் குடித்தால் டாய்லெட்டு போகணும் என்று. அப்போ அந்த 3 காரணங்கள், ஒன்று ஒரே இடத்துல இருந்தது, மற்றது தண்ணீர் குடிக்காம இருந்தது, டாய்லெட்டு போக இருந்தது. இப்போ வெளியில் இறங்கி பிளேனில் இருந்து பஸ்ஸுக்கு போகும்பொழுது திடீரென்று நெஞ்சு அடைப்பு வந்து இறந்தார். அதுவும் காரணம் பல்மனரி எம்பலிசம், டீப் வெயின் த்ரோம்போசிஸ். 3வது, இது எனக்கு தெரிந்த ஒரு என்ஜினியர். அவருக்கு அந்த காலத்தில் 56, 55, 56 ஒரு அப்பெண்டிசெக்டமி ஒரு மைனர், அந்த காலத்து மைனர் ஆப்ரேஷன் தான். 10 நிமிஷத்தில் செய்கிற ஆப்ரேஷன் கொழம்பு ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் நடந்தது. அவரை வீட்டுக்கு அனுப்பின பொழுது 5-6 நாள் வீட்டுக்கு அனுப்பினார்கள். அப்பொழுது அவருடைய மனைவி நல்லா அவரை கவனிக்கணும் என்று கட்டிலேயே வச்சு சாப்பாடுலாம் கொடுத்து ஸ்பாஞ்ச் பண்ணி நிலத்தில் கட்டில விட்டு இறங்காமல் பார்த்தார். 10ஆம் நாள் அவர் பாத்ரூமுக்கு போனார் குளிக்க. அங்கே திடீரென்று மயங்கி விழுந்து அவர் இறந்தார். அதுவும் டீப் வெயின் த்ரோம்போசிஸ் டியூ டு prolonged stay in bed. நான் இப்பொழுது சில விஷயங்களை உங்களுக்கு, வீனஸ் சிஸ்டம் என்றால் என்ன, இரத்த ஓட்டத்தில் என்ன நடக்குது என்றதை நீங்கள் பார்க்கலாம். எமது இருதயம் அடிக்கும் பொழுது சுத்தமான இரத்தம் உடம்பு எல்லாத்துக்கும் ஆர்டரிஸ் வழியே போகும். பிறகு அங்கே இருந்து அசுத்தமான இரத்தம் என்றால் ஆக்சிஜன் இல்லை, குறைந்த இரத்தம் கருப்போ ப்ளூ கலரில் இருக்கும். அது மேலே அப்படி காலிலேருந்து மேலே போய் கையிலேருந்து மேலே போய் ஹார்ட்டுக்கு போய் பின்ன லங்ஸுக்கு போகும். அதுதான் சர்க்குலேஷன். இந்த எம்பலிசம், பல்மனரி எம்பலிசம் என்றால் இந்த வெயின் இருக்கே, கீழே இருந்து வர வெயின், அதிலே ஒரு த்ரோம்பஸ், ஒரு கட்டுப்பட்ட இரத்தம் வந்து இந்த பிளாக் பண்ணுறது. பிளாக் பண்ணினால் திடீரென்று நெஞ்சு நோய் வந்து அவர்கள் உடன் சிகிச்சை இல்லாமட்டால் இறந்து போவார்கள். இது இந்த ஹார்ட், இந்த இதில் வந்து அசுத்தமான இரத்தம் வந்து இப்படி போய் லங்ஸுக்கு போகிறது. லங்ஸில் போய் பின் சுற்றி போட்டு ஹார்ட்டுக்கு திரும்பி வரும். அதான் சர்க்குலேஷன். அப்போ இப்போ இந்த பிளட் வெசல்ஸை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். பிளட் வெசல் 2 இரத்த நரம்புகள், பைப்ஸ் மாதிரி இந்த இந்த இரத்தத்தை எங்கெங்கே வேணுமோ அங்கே கொண்டு செல்றது. அப்போ ஒரு அந்த பைப் டேமேஜ் பண்ணப்பட்டால் இரத்தம் கொஞ்சம் மெல்லமாக கசிந்து வெளியில் வரும். அப்போ அந்த கசிவை நிப்பாட்டுறதுக்கு அந்த குளத் பண்ண வேணும், அந்த இரத்தம் கட்டிப்பட வேண்டும். அது முக்கியமான விஷயம். அப்போ என்ன மாதிரி நடக்குது என்றால், அந்த இன்ஜரி, ஒரு இரத்தத்தில், இரத்த குழாயில் ஏதாவது பழுது வந்தால் ஆக்டிவேட் பண்ணுவேன். பிளேட்லெட்ஸ் என்று ஒரு இரத்தத்தில் 3 விதமான டிஷ்யூ இருக்குது, செல்ஸ்.
அந்த பிளேட்லெட்ஸ் வந்து சின்ன சின்ன துளிகள் அவைகளை ஆக்டிவேட் பண்ணி அங்கே போய் அந்த பழுதுபட்ட இடத்துக்கு போகும். அந்த கிழிஞ்சதோ உடைஞ்ச வெட்டுப்பட்ட இடத்துக்கு போய் அங்கே போய் ஒரு க்ளோட் மாதிரி முதல் ஃபார்ம் பண்ணி அதுக்கு பிறகு செல்ஸ் எல்லாம் போய் ஒரு பிளட் க்ளோட் ஃபார்ம் பண்ணும். இப்போ அது பிறகு அந்த அந்த டிஷ்யூன்றது, அது டிஷ்யூக்கு தமிழ் சொல்லி திசு. அது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்றால் அகராதியில் பார்த்த பொழுது திசு, தீனா சூனா, திசு தான் டிஷ்யூ. அப்போ திசு என்ற தமிழ் சொல்லு முதல் வந்ததோ அல்லது இங்கிலீஷ் சொல்லு வந்ததோ என்று பலர் ஆட்சேபித்திருக்கிறார்கள். தமிழ் அறிஞர்கள் சொல்கிறார்கள் தமிழ் சொல்லு இருந்தால் இந்த திசு என்ற சொல்லு வந்தது என்று. எனவே அந்த திசு மாறும், ஹீல் பண்ணும் பொழுது அந்த கட்டிப்பட்ட ரத்தம் மெல்லமாக கரைஞ்சு போகும். அப்போ இந்த பிளட் வெசல் ஒரு இரத்த குழாய் முதல் வந்து ஒரு டெம்பரரி க்ளாட் வரும், பிளேட்லெட்ஸாக பேர்ந்து டிஷ்யூ, அந்த திசு வளர்ந்து அந்த எபித்தீலியல், இந்த டிஷ்யூ என்றால் திசு, அதில் வந்து பல விதமான செல்ஸ் இருக்குது. எபித்தீலியல் செல்ஸ் என்றால் வெளியில் இருக்கிறது. அது போய் முதல் அந்த இடத்துக்கு போகும். பிறகு ஃபைப்ரஸ் டிஷ்யூ என்றால் இன்னும் வித்தியாசமான டிஷ்யூ போய் அந்த அந்த அதை பழுதான இடத்தை மாற்றும். இது எல்லாம் கொஞ்சம் விஞ்ஞானம் உங்களுக்கெல்லாம் அதிகமாக தெரிய தேவையில்லை என்றாலும், அந்த பிளட், அந்த இரத்த குழாயில் வெளியில் இருக்கிறது மசில் இருக்கு, ஸ்மூத் மசில் என்ற ஒரு டிஷ்யூ. அப்போ அந்த மசில் வந்து கண்ட்ராக்ட் பண்ணும் பொழுது இரத்த நரம்பு வெட்டுப்பட்டால் உடனே அது கண்ட்ராக்ட் பண்ணி அது அந்த வெளியில் ரத்தம் ஓடுறதை கொஞ்சம் குறைக்கும். அது சின்ன சின்ன வெசல்னா நிப்பாட்டிடும், ஆனால் பெரிய வெசல்னா நிப்பாட்ட முடியாது. ஆனால் அந்த நேரம் பிளேட்லெட்ஸ் எல்லாம் அங்கே உடம்புக்குள் போய் அந்த ரத்தம் வெளியில் போகாமல் தடுக்கும். பிறகு செல்ஸ், அந்த சில உயிரணுக்கள் அங்கே போய் பலவிதமான நடவடிக்கை எடுத்து ஒரு ஒரு பசை மாதிரி வந்து அந்த இரத்தத்தை வெளியில் போகாமல் பார்த்துக்கொள்ளும். நான் திரும்பவும் சொல்லுவேன் என்றால், இரத்தம் கட்டி பண்ணுறது மிக முக்கியம். அப்போ ஏதாவது ஒரு வெட்டுப்பட்டோ அடிபட்டோ இரத்தம் கசியாமல் இருக்கிறதுக்கு நமது உடம்பிலே இரத்தம் கட்டுப்படுத்த இருக்க வேண்டும். அல்லது பல்லு எடுக்கும் பொழுதோ அல்லது ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணும் பொழுதோ அந்த இரத்தம் கட்டிப்பட்டால் தான் தொடர்ந்து இரத்தம் வெளியில் போகாமல் இருக்கலாம். இப்போ இந்த இரத்தம் கட்டிப்படுறதுக்கு சில காரணங்கள் இருக்கு. ஒன்று, ஒரே இடத்துல இரத்தம் ஒரு இடத்துல இருந்தால் அதுவும் கட்டிப்பட சந்தர்ப்பம் இருக்கு. சில நேரத்தில் இந்த இரத்த குழாய்களில் சுற்றி ஒரு இடத்துல வந்தாலும் ரத்தம் கட்டிப்படுறதுக்கு சான்ஸ் இருக்கு. க்ளாட் ஃபார்மேஷன் அது ஹார்ட்டில் சில நேரத்தில் வரலாம், அல்லது அன்யூரிசம் என்று சொல்ல இரத்த குழாயில் பெரிய அகலமாக வந்தால் பழுதுபட்டால் வரலாம். மற்றது வீனஸ்டேசிஸ், இதுதான் முக்கியம். அது இந்த வெயினில் நாளம், வெயின் அசுத்த இரத்தத்தை கொண்டு வர்ற வெயினில் இரத்தம் ஒரே இடத்திலே நின்றால் அது த்ரோம்பஸ், அதை வந்து கட்டிப்பட சார்ந்து இருக்கு. அதோட எண்டோத்தீலியல் இன்ஜரி என்றால் அந்த வெயினில் இருக்கிற அந்த லைனிங் செல்ஸ் வந்து பழுதுபட்டால் இரத்தம் அல்லது அமர்த்தப்பட்டோ கிளிப்பட்டோ என்றால் அது இரத்தம் கட்டிப்படுறது சான்ஸ் இருக்கு. இந்த சில நோய்கள் இருக்குது, ஹைப்போகோஆகுலபிலிட்டி என்று, அது வந்தாலும் இரத்தம் கட்டிப்படுறது சான்ஸ் இருக்கு.
அப்போ சில வருத்தங்களால் அந்த இரத்தம் கட்டுப்படாமல் தொடர்ந்து இரத்தம் கசிகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு. அந்த நேரம் வைத்தியர்கள் வேற மருந்துகள் கொடுத்து நிப்பாட்டுவார்கள். அப்போ இந்த டிவிடி ஆள் இரத்த நரம்பில் இரத்தம் கட்டிப்பட்டால் என்ன மாதிரி அதை கண்டுபிடிக்கிறது? சில சிம்டம்ஸ் என்றால் அறிகுறிகள் இருக்கும். அதுக்கு முதல் இதை இந்த ஸ்லைட் வந்தது பரவாயில்லை. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு கருவி அல்ட்ராசவுண்ட். அல்ட்ராசவுண்ட்ன்றது லேசாக ஒரு கருவியால் கண்டுபிடிக்கக்கூடிய விஷயம். அது இந்த இரத்தம் கட்டிப்பட்டிருக்கலாம் என்று கண்டுபிடித்தால் உடனே 24 மணி நேரத்துக்குள்ள அதை செய்து அதை உறுதிப்படுத்தி வைத்தியம் செய்ய வேணும். இல்லாட்டில் அந்த இரத்தம் கட்டிப்பட்ட இரத்தம் இரத்த குழாயின் மேலே போய் மூச்சு பைக்கு போனால் ஆபத்து. இப்போ அப்படி கண்டுபிடிச்சால் அதை சில நேரம் வீனோகிராம் என்று ஒரு விதமான திரவத்தை காலில் ஏற்றி படம் முடிக்கும் பொழுது தெரியும் அது கட்டிப்பட்ட இரத்தத்தை. அதுதான் வீனோகிராம். சில நேரத்தில் அதுக்கு பிறகு எக்ஸ்ரே எடுத்து பார்த்து கண்டுபிடிக்கலாம். இது யாருக்கு இந்த இரத்தம் கட்டிப்படுற பாதிப்பு வரலாம்? அதிகமாக வயது கூடினவர்களுக்கு கூட சந்தர்ப்பம் இருக்கு. 60 வயதுக்கு மேலாக. ஸ்மோக்கிங் என்றால் புகைப்படுத்தவர்களுக்கு முன்பு இரத்தம் கட்டிப்பட்டு அப்படி சரித்திரம் இருந்தால் அவைகளுக்கு திரும்ப வரலாம். மற்றது இந்த கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் என்று மாதவிடாய் நிற்கும் பொழுது பில்ஸ் எடுக்கிறவைக்கு கூட சந்தர்ப்பம் வரும் கட்டி வர்றதுக்கு. கேன்சர் வருத்தம் உள்ளவைக்கு இருக்கும். ஹார்ட் ஃபெயிலியர் இருந்தாலே வரும். மற்றது சில பேருக்கு இந்த வெரிகோஸ் பெயின்ஸ் என்று சுருக்கமாக இருக்கும். அந்த நரம்பு இரத்த குழாய்களில் பழுதுபட்டு வர்றது வெரிகோஸ் பெயின்ஸ் பார்த்துருப்பீங்கள். மற்றது வயது வைக்கும் நாட்கள் பல நாட்கள் கட்டிலே இருந்தால் அல்லது என்னவோ காரணத்தால் ஆப்ரேஷன் பண்ணி உடம்புல ஆப்ரேஷன் பண்ணினால் எந்த பக்கத்தில் கையில் ஆப்ரேட் பண்ணாலும் எங்கும் அந்த இரத்தம் கட்டிப்படுறதுக்கு சான்ஸ் இருக்கு. டீப் வெயின் த்ரோம்போசிஸ். மற்றது ஒரு ஏரோப்ளேன்லேயோ ட்ரெயின்லேயோ கார்லேயோ பஸ்லேயோ பல மணித்தியாலம் ஒரே இடத்துல இருந்து ட்ராவல் பண்ணால் கட்டுப்பட சான்ஸ் இருக்கு. மற்றது கர்ப்பிணியாக இருக்கிற பெண்களுக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால அவர்கள் அந்த பிள்ளை பிறந்து 6 கிழமைக்கு கவனமாக இருக்க வேண்டும், வைத்தியம் செய்ய வேண்டும். மற்றது தண்ணீர் குடிக்காமல் டீஹைட்ரேஷன், இரத்தம் கட்டி வர்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம். இதெல்லாம் ப்ரிவென்டபிள் கோசஸ். இதில் சிலது டீஹைட்ரேஷன் தவிர்க்கலாம். லாங் ஜேர்னி இருக்கும் பொழுது அதுக்கு தவிர்க்கிறதுக்கு கால் அபியாசம் செய்ய வேணும், எளிமை நடக்க வேண்டும். கட்டில் நீண்ட காலம் படுக்கிறத தவிர்க்க வேண்டும். எனக்கு நல்ல ஞாபகம், 1966ஆம் ஆண்டு நான் ஜாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யும் பொழுது ஒரு கைனகாலஜிஸ்ட் இருந்தார், நெல்சன் என்று. அப்போ அவருக்கு அப்போதான் அந்த இது அவருக்கு தெரிய வந்தது. அது புது விஷயம். இந்த பிள்ளை பெற்ற பெண்கள் எல்லாம் அடுத்த நாளே எழுப்பி நடக்க விட்டுருவார், கட்டில் படுத்து இருக்க விடுறதில்லை. சிசேரியன் ஆப்ரேஷன் செய்தாலும் அடுத்த நாளே எழுப்பி கதிரையில் ஏற்றி விடுவார். அப்படி அந்த ஒரு கெட்டுத்தனமான மனுஷன் நான் இன்னும் ஞாபகமாக இருக்குது. அவருக்குள்ள நான் பேசுகிறேன் அந்த காலத்தில். அப்போ அந்த விஷயங்களை தடுத்து கொள்ளலாம். அப்போ இந்த இரத்தம் கட்டிப்படுறதுக்கு என்ன வைத்தியம் இருக்கு? அப்போ கட்டுப்படா இருக்கிறதுக்கு அப்போ அந்த சந்தர்ப்பங்களில்
சின்ன சின்ன ஊசி வயிற்றிலேயோ கையிலேயோ போடலாம். அது ஹெப்பரின் என்று சொல்லி இந்த இரத்தத்தை கட்டுப்பட பண்ணுறதுக்கு ஒரு மருந்து. அது சின்ன ஊசியால் ஆப்ரேஷன் பண்ணாலோ, விளப்பத்துக்கு போயிருந்தாலோ, அல்லது நீண்ட காலம் ஏதாவது வருத்தத்தில் கட்டிலில் படுத்திருந்தாலோ இப்போ ஹாஸ்பிட்டலில் போடுவார்கள். அது அந்த காலத்தில் இப்போ 30-40 வருஷத்துக்கு முன்னும் அப்படி வைத்தியம் செய்வதில்லை. மற்றது இந்த டிவிடி வந்துட்டு தெரிஞ்ச உடனே அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தால் இவர்களுக்கு பார்ப்பு வர்றது கஷ்டம் வராது. அப்போ நீண்ட காலம் இரத்தம் கட்டி விடாமல் இருக்க வேண்டுமென்றால் அதுக்கு டேப்லெட்ஸ் இருக்குது, வாஃபரின் என்று. அப்போ அவைகளுக்கு இரத்தத்தை பரிசோதித்து கொடுக்க வேண்டும். அப்படி தத்தியமும் இரத்தம் கட்டிப்பட்டிருக்கு என்று கண்டுபிடிச்சால் உடனே காலில் சத்திர செய்து அதை எடுத்துக்கொள்ளலாம். அதனால் மற்றது ஒரு பெண் வெப்பமாக இருக்கும் பொழுது அப்படி இருக்கு என்று கண்டுபிடிச்சால் அவர்களுக்கு இந்த ஊசி விண்ணப்பத்தால் பிறகு 6 கிழமைக்கு கலந்து போட வேண்டும். அதான் வைத்தியம். அப்போ இதுக்கு தடுக்கிறதுக்கு என்ன வழி இருக்குது? நீங்கள் நீண்ட காலம் நீண்ட நேரம் இருந்தாலோ பயணம் செய்தாலோ உங்கள் கால்களை அபியாசம் செய்து கொள்ளுங்கள். இப்பொழுது தியானத்தில் இருக்கும் பொழுதும் நுனி விரல்ல காலை ஆட்டி அந்த ஆங்கிள் கணைக்காலில் ஆட்டி கொண்டு இருக்கலாம். ஏரோப்ளேனில் போகும் பொழுது இங்கே அந்த சீட்டுக்கு முன்னாலே ஒரு ஒரு மெட்டல் இருக்குது. அது நான் அதிகமாக இருந்து காலை எக்ஸசைஸ் பண்ணிக்கொள்ளுவேன். எழும்பி நடக்கலாம். பிள்ளைகளுக்குள்ளேயும் அல்லது பஸ்ஸுக்குள்ளே இருந்தாலும் எழும்பி நடக்கலாம், அல்லது எழும்பி நிற்கலாம். அப்படி அபியாசம் செய்ய வேண்டும். மற்றது ஹாஸ்பிட்டலில் இருக்கல அந்த டாக்டர்ஸ் நர்சஸ் அதை பார்த்து வைத்தியம் செய்வார்கள். ஏதாவது ஆப்ரேஷன் செய்தால் கட்டாயம் நீங்கள் அந்த இரத்தம் கட்டிப்படாமல் இருக்கிற மருந்து அந்த ஊசியை போடிக்க வேண்டும். மற்ற தண்ணீர் நிறைய குடிக்க வேண்டும். எப்பொழுதும் கட்டிலில் படுத்திருக்கும் பொழுதோ ட்ராவல் பண்ணும் பொழுதோ நிறைய தண்ணீர் குடியுங்கள். செல்லம் போகிறது கஷ்டப்பட்டு குடிக்காமல் விடாதீங்கோ. மற்றது ஆல்கோஹால் குடிக்கிறத குறைச்சி கொள்ளுங்கோ. மற்றது ஸ்மோக்கிங் விடக்கூடியவங்க விட்டுக்கொள்ள வேண்டும். மற்றது இருக்கும் பொழுது காலை அந்த காஃப் மசில்ஸ் என்ற பின் பார்த்து மேலே பின்னுக்கு முழங்காலுக்கு கீழே இருக்கிற மசில்ஸை அமர்த்தி கொண்டு நீண்ட நேரம் இருக்க வேண்டாம். ஆனால் சப்பானை கட்டிக்கொண்டு தியானத்தில் இருக்கின்ற சுவாமிமார்களுக்கு ஒரு விதமான இதுவும் வராது. அது சப்பானை கட்டி கொண்டு இருக்கும் பொழுது அந்த இரத்த நரம்பு அமுத்தப்படாது. அதுதான் அந்த சுவாமிமார்கள் தியானம் செய்வது பொழுது மத்திய இருப்பார்கள். அவர்களுக்கு அந்த வருத்தம் வராது. எப்பொழுதும் ஆக்டிவாக இருக்கும். ஒரு இடத்துல நெடுகம் படுத்தப்படுகிறீங்க. மற்ற நல்ல உணவு உண்டு, நல்ல ஆரோக்கியமாக வாழ வேண்டும். மற்ற எடையை குறைக்க வேண்டும். அந்த ஒபிசிட்டி என்றது எல்லா வருஷத்துக்கும் ஒரு கருதியான விஷயம். அது எப்போ நடக்க வேண்டும், நடக்க முடியுமென்றா நடக்க வேண்டும். நான் அறிய யோக சுவாமி யாழ்ப்பாணம் முழுக்க நடந்தே தெரிந்தார். அத்துணை இருக்கிறது என்றால் சப்பானை கொண்டாந்து இருப்பார். மற்றது இடங்களை அப்படி ஆசைத்து கொண்டு இருங்கோ. கட்டில படுத்திருக்கல கொண்டிருங்கோ. மற்றது தேவை என்றால் அது மருந்துகளையோ ஊசியோ போட்டுக்கொள்ளுங்கோ. இதுதான் ப்ரிவென்ட் பண்றதுக்கு. இது இளம் பிள்ளைகளுக்கு மாத்திரமில்லை, தாய்மார்கள், பெரியோர்கள், வயோதிபர்கள், இளம் ஆட்கள் எல்லாருக்கும் இந்த எல்லாம். அதனால இங்கே இன்று ஏறக்குறைய
75-80 பேர் வந்திருக்கு. இணைத்தவர்கள், பிள்ளைகள், பிற பிள்ளைகள் எல்லோருக்கும் இதை அறிவித்து இதை கூறுங்கள். அத்துடன் இந்த சர்ஜிக்கல் ஆபரேஷன் இந்த எவருக்கும் எப்பவும் வரலாம். விழுந்து முறிஞ்சு ஆபரேஷன் வரலாம், அல்லது வயிற்றிலே வலுப்பட்டு வரலாம், கேன்சர் வந்து வரலாம். அதனால் சர்ஜிக்கல் ஆபரேஷன் ஒரு வயதுக்கு மாத்திரம் இல்லை. மற்றது நீண்ட கால டிராவல். இப்போ இந்த காலத்தில் எல்லோரும் பயணம் செய்கிறார்கள். மற்றது ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து ஒரே அடியாபியாசம் இருக்கிறவன் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு ஆளும் கையை காலை ஆட்டி அந்த வெயின் த்ரோம்போஸை தவிர்த்து கொள்ளணும். இந்த மெடிடேஷன் என்று சொன்னால் எப்பொழுதும் அல்லது அந்த சப்பானை கட்டி கொண்டு சுவாமி இருக்கலாம். தண்ணீரை பருகுங்கள். ஆல்கோஹால் மதுபானம் அருந்த குறைச்சி கொள்ளுங்க. ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்ணுங்க. நீண்ட காலம் தேவையில்லாமல் கட்டில் ஒரேடியாக படுத்திருக்காதீங்கோ. படுத்திருந்தால் அதால் கருதி வரலாம். கன்க்ளூஷன். இத்துடன் எனது சிற்றுரையை முடித்துக் கொள்கின்றேன். இவ்வளவு நேரமும் அமைதியாக கேட்டதுக்கு உங்கள் எல்லோருக்கும் நன்றியும் கூறி நம்மை இந்த தளத்தில் அழைத்த சிறுகுந்தராஜா அருந்ததி தம்பதிகளுக்கும் உங்கள் எல்லோருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். வணக்கம். நன்றி டாக்டர் நவரத்னம் ஐயா. இதுவரை எங்களுக்கு ஒரு அருமையான பேச்சை தந்து வழங்கியமைக்கு அவரை பாராட்டு மூலமாக சில நொடிகள் கரகோஷம் எழுப்புவோம். இனி கலந்துரையாடலுக்கு வருவோம். எனக்கு அதற்கு முன் ஒரு வேண்டுகோள். அதாவது இந்த கேள்விகளை இந்த தலைப்போடு சம்பந்தப்பட்டமான விஷயங்களை மட்டும் கேட்டால் நல்லது. அதோட ஒரு கேள்விகளையும் பொதுவாக கேட்டுட்டு சிகிச்சை முறையும் சம்பந்தமாக கேட்கலாம். ஆனால் டயக்னோஸ் பண்ணுறேன்னு கேட்டால் விடையளிப்பது சிரமம். ஏனென்றால் உங்களுடைய முழு ஹிஸ்ட்ரியும் தெரியாமல் டயக்னோசிஸ்ன்றது வழங்க முடியாது. அதில் நீங்கள் தனிப்பட்ட முறைகளை கன்சல்ட் பண்ணலாம். மற்றது இந்த அருமையான பேச்சில் இந்த ப்ரிவென்ஷன் என்ற தடுப்புக்கு இந்த தற்செயலாக உங்களுக்கு கட்டிலோ படுக்க வேண்டிய நிர்பந்தமாக உள்ளானால் இந்த கிரேப் பேண்டேஜ்னு சொல்வார்கள். ஒரு டைட் பேண்டேஜாக போடுறது உதவும் என்று நினைக்கின்றேன். அதை பற்றி நீங்கள் சொன்னீர்களோ தெரியல, விளக்கம் தர சொல்லியிருக்க வேண்டும். நேரம் அப்படி ஒரு கொள்ளலாம். சொன்ன சரி ஐயா, நன்றி. நன்றி. இனி நாங்கள் கண் குவனேசன் தான் முதல் கைவத்தின மாதிரி தெரிகின்றது. நீங்கள் இப்பொழுது உரையாடலாம். ஓகே, நன்றி ஐயா. ஐயா, உங்களது டாக்டர் நவரத்னம் ஐயா அவர்களது பேச்சு மிகவும் அருமையானதும் மிகவும் பிரயோசனமானதும் என அதன் காரணமாக நான் அவர்களை வாழ்த்தி வணங்கி மகிழ்கின்றேன். ஒரு கேள்வியை கேட்க உள்ளேன் ஐயா. இப்போ ஒரு நீ ரிப்ளேஸ்மெண்ட் செய்த ஆளுக்கு அந்த கால் ஆபரேஷன் செய்தா போல, சர்ஜரி செய்தா போல கால் வீக்கம் சில கிழமைகளுக்கு நீடித்திருந்தால் அது ஒரு பிளட் குளோட்டுக்குரிய சிம்டமா இருக்குமா, அல்லது வேறு காரணங்களும் அதுக்கு இருக்குமா? அதொன்று. மற்றது அந்த கம்ப்ரெஷன் ஸ்டாக்கிங்ஸை வேர் பண்றதால பிளட் குளோட்டை குறைத்து கொள்ளலாமா, இல்லாட்டி நீக்கிக் கொள்ளலாமான்றதான் அது கேள்வி. 2 கேள்விகள். கம்ப்ரெஷன் ஷாக்ஸ் போடுறதால பிளட் குளோட்டை தவிர்த்து கொள்ளலாம், அது உண்மை.
இந்த முதலாவது சொன்னீங்க என்ன ஆபரேஷன் செய்தது? நீ டோட்டல் நீ ரிப்ளேஸ்மெண்ட். knee replacement. அதுக்கு பிறகு அந்த காஃப் கீழ் கால்ல வீக்கம் ஒரு சில கிழமைகளுக்கு நீடித்துள்ள அவர்களுக்கு அதே அப்படி இருக்கின்றது என்றது என்ன காரணங்களால அப்படி வீக்கம் இருக்கிறது நீண்ட காலத்துக்கு என்றது? அது வந்து முழங்காலில் ஆபரேஷன் பண்ணினாலும் அது அதால வர்ற ஒரு பக்க விளைவு தான் அந்த வீக்கம். அதுக்கும் வெயின் த்ரோம்போசிஸுக்கும் தொடர்பு இல்லை. ஆனால் வெயின் த்ரோம்போஸை தடுக்கிறதுக்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். என்றால் நீண்ட காலம் படுக்கையில் இல்லாமல் 3ஆம் நாள் 4ஆம் நாள் எழும்பி நடக்க பண்ணுவார்கள் சப்போர்ட்டோட. மற்றது தேவை என்றால் ரத்தம் கட்டிப்படாமல் இருக்கிறதுக்காக சின்ன ஊசிகளும் போடுவார்கள். அதனால் அந்த கால் வீக்கம் அந்த ஆப்ரேஷன் பண்ணனால வர்ற ஒரு பக்க விளைவு தன் பாட்டுக்கு குறைந்து கொண்டு வரும். நன்றி 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 நன்றி. அதோட இப்போ வந்து இப்போ ஆப்ரேஷனுக்கு பிறகு ஸ்டாண்டர்டாக கொடுக்குறார்கள் இல்லையா? அந்த பிளட் கிளப்ரோக்ரெல்னு சொல்லி அது இப்போ ஒரு ஸ்டாண்டர்டாக எல்லாருக்கும் கொடுக்குறதா தெரிகின்றது. உண்மைதான். குறிப்பாக ஏஜ் ஆனானுக்கு. நன்றி. பல பேர் பல காரணங்களுக்காக லோ டோஸ் ஆஸ்பிரின் அல்லது குளோப்ரோக்ரெல் எடுக்கிறார்கள். என்றால் ஹார்ட் வருத்தம் உள்ளவர்கள். அப்போ அவர்களுக்கு அந்த ரத்தம் கட்டிப்படுறதுக்கு சான்ஸ் குறைவு. நீண்ட காலம் பயணம் பண்ணுவோம், ஆப்ரேஷன் பண்ணும்போது குறைவு. ஆனால் அவர்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணும் பொழுது ரத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு சில கஷ்டம் வரலாம். அதனால அந்த ஆப்ரேஷன் பண்ண முன்னம் அந்த குளிசலை விட்டுத்தான் 6 நாளைக்கு விட்டுட்டு தான் ஆப்ரேஷன் பண்ண சொல்வார்கள். நன்றி நன்றி. அடுத்தபடியாக சிவசுதா அவருடைய கணவரும் கையெழுத்தியிருக்கிறார்கள். நீங்கள். நன்றி நடராஜா மாஸ்டர். மாஸ்டர்ஸ் எல்லோருக்கும் எனது அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நவரத்னம் டாக்டர், இளம் சமுதாயத்தினரிடையே நிகழக்கூடிய திடீர் மரணத்தை பற்றிய விழிப்புணர்வு பற்றிய உங்கள் இன்றைய பேச்சு மிகவும் உபயோகமாக இருந்தது. நீங்கள் என்றும் உங்கள் பேச்சு உலக மக்களிடையே உபயோகமாக இருக்க வேண்டும், உங்கள் கடமைகளால் உலக மக்கள் பயன்பெற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர். மக்களுக்கு தவறான தகவல்கள் சென்றடையக்கூடாது என்பதில் ஆதங்கப்படுபவர். டீப் பெயின் த்ரோம்போசிஸ் பற்றிய விவரங்கள் இன்றுதான் உங்கள் மூலம் அறிந்து கொண்டேன். டிவிடி யாருக்கெல்லாம் வருவதற்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது என்று கூறினீர்கள். அதனால் பிரிவென்ஷன்களை எங்களுக்கு எடுக்க உதவியாக இனி இருக்கும் என்று நம்புகின்றேன். எல்லோருக்கும் புரியும் விதமாக சிறு சிறு தலையங்கங்களுக்கு கீழ் கற்பதற்கு இலவாக விவரங்களை தொகுத்து தந்திருந்தீர்கள். உங்கள் நேரத்தை செலவழித்து பல உபயோகமான தகவல்களை சமுதாய பாதுகாப்புக்குரிய நல்ல எண்ணத்துடன் பகிர்ந்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம் வணக்கம் நவரத்னம் ஐயா. ஈகோ ஸ்ப்ரிங் போடுறதை பற்றி என்ன சொல்லி 75 mm அதில் டெய்லி போட்டால் ஆகுதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். அதை பற்றி நீங்கள் வேறு சொல்றேன்னு சொன்னீங்க. ஈகோ ஸ்ப்ரிங் என்று சொல்லி டேப்லெட் இருக்கு 75 தின்னாக்கு. அது டெய்லி நான் போடுறேன், நான் டாக்டர் சொல்லி. அது போடலாமா? அப்படி போட்டால் பல நன்மைகள் இருக்கு. ஒன்று, இந்த இருதய நோய் உள்ளவர்கள் வரக்கூடிய ஆட்களுக்கு அதை தடுக்கும். அத்துடன் இரத்தம் கட்டிப்படுத்துவதையும் குறைக்கும். சரியா நீங்கள் கூறினது சரி. எனக்கு ரத்தம் இல்லாத டாக்டர் பேர் சொன்னீங்க போட்டு வருது. ஆபத்து இருக்கா? இல்ல, ஆபத்து இல்லை. நீங்க இந்த குறிப்பு வழியில ஒரு சின்ன புத்தகமா வெளியிட்டா நல்லா இருக்கும் போல இருக்கு. புத்தகமா அடிச்சு விட்டா இந்த பேச்சு வந்து யூடியூப்ல போகும். பலரும் பல உலகத்துல பல இடங்களில் பார்ப்பார்கள். என்றாலும் பார்க்கலாம். சரி, நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக ஆனந்தி மனதாசன் என்று நினைக்கின்றேன்.
நன்றி டாக்டர் ஜெகநாதன் மாஸ்டர். இன்றைக்கு அருமையான பேச்சு டாக்டர் நவரத்னம். டீப் வெயின் த்ரோம்போசிஸ் எனக்கு தெரியும், ஃப்ளைட்டில் போய்க்க இருக்கக்கூடாது, கன நேரம் இருக்கக்கூடாது, நடக்க வேணும் அப்படி இப்படின்ட்டு இட ஒழும்பி நடக்கிறோம் நாங்கள். ஆனால் இப்படி இவ்வளவு அது இந்த டீப் வெயின் த்ரோம்போசிஸ் இவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று தெரியாது. இன்றைக்கு தான் வடிவா விளக்கமாக அறிஞ்சேன். மற்றது இது கொலஸ்ட்ராலோட சம்மந்தப்பட்டிருக்கிறா? கொலஸ்ட்ரால் அதான் என்ற கேள்வி. கொலஸ்ட்ரால் கூடண்டா இதுக்கு கூட சான்சஸ் இருக்குமோ உண்டு? மற்றது டயட்ரி ஃபேக்டர் என்ன? டயட்ரி ஃபேக்டர்ஸ் கொலஸ்ட்ரால் இதுக்கும் தொடர்பில்லை. கொலஸ்ட்ராலுக்கு இதுக்கு தொடர்பில்லை. ஓகே, நன்றி ஐயா. நன்றி. நன்றி. அடுத்தபடியாக அருந்ததி ஸ்கந்தராயா மாஸ்டர் நினைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இன்று டாக்டர் நவரத்னம் அவர்கள் மிகவும் அருமையான பேச்சு, சிறப்பான பேச்சு. இது எல்லா வயதினருக்கும் தேவையான பேச்சு இன்றைக்கு எங்களுக்கு கூறியிருக்கின்றார்கள். என்ன சின்னாக்களும் கூட கன நேரம் இருக்கிறார்கள், ஒரு டிவியை பார்த்து கொண்டோ விளையாடி கொண்டோ இருக்கிறார்கள். எந்த வயதினருக்கும் இது சரியாகும் என்று சொல்றீர்களா டாக்டர்? அதுல இளம் பிள்ளைகளுக்கு இந்த நோய் வர்றது குறைவு. ஆனால் நான் அது முதலே சொன்னேன், 60 வயதுக்கு அதிகமாக வயது வந்தவர்கள் தான் அந்த வெயின்ஸ் பழுதுபட்டு அடைப்பு வாரது. ஆனா குழந்தைகளும் அப்படி இருக்க பேருந்தவர்களுக்கு அது அந்த வயசு வேற அதை கூடிக்கொண்டு போக அந்த சான்ஸ் வரமோ தெரியல. ஆமாம், அவர்களுக்கு அறிவுரை கூட வேண்டும். சரிதான், நல்லது. நன்றி. மிகவும் அருமையான பேச்சு. என்ன மாதிரி ப்ரிவென்ட் பண்றது, என்ன மாதிரி செய்ய வேண்டும் என்பதை மிகவும் சிறப்பாக எடுத்து கூறினீர்கள். எங்களுக்கு எல்லோருக்கும் இது தேவையான பேச்சு தான். மிக்க நன்றி. தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக பஞ்சாட்சரம் மாஸ்டர் ஆஸ்திரேலியாவிலிருந்து எல்லோருக்கும் வணக்கம். இன்று டாக்டர் நவரத்னம் மாஸ்டர் அவர்கள் எங்களுக்கு தேவையான திறமையான பேச்சை ஆற்றியுள்ளார்கள். அதாவது ஆரம்பத்தில் பேசும் பொழுது கேட்க நன்றாக இருந்தது. ஒருவர் பிரயோசனப்படுத்தினால் தான் பேச வேண்டும், சும்மா பேசி போட்டு போறதுல பிரயோசனம் இல்லையன்றது விளக்கமாக கூறியிருந்தார். வணக்கத்தையும் சரியான முறையில் சொல்லியிருந்தார். எனக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்கிறது ஐயா, இது எல்லாருக்கும் வருமா, இல்லாட்டி ஏதேனும் ஒரு உடல்ல ஒரு கட்டக்கரையான ஆட்களுக்கு மட்டும்தான் இந்த வருத்தம் வருமான்றது சொல்ல முடியுமா ஐயா? நான் முதல் கூறினபடி கொஞ்சம் வயது கூடின ஆட்களுக்கு சந்தர்ப்பம் கூட, மற்றது யாருக்கும் வரலாம். ஆனா அந்தந்த சந்தர்ப்பங்கள்ல ஆபரேஷன் அல்லது நீண்ட நேரம் கட்டில படுத்திருக்கிறது, அசையாமல் இருக்கிறது, தண்ணி குடிக்காமல் இருக்கிறவர்களுக்கு வர்றது சந்தர்ப்பம் கூட. ஆனா எந்த வயது ஆட்களுக்கும் வரலாம். நன்றி ஐயா, நன்றி. அடுத்ததாக டாக்டர் சதா மனு என்று நினைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். அருமையான பேச்சு டாக்டர் நவரத்னம், அருமையான பேச்சு. அதுல எல்லாம் ப்ரிவென்ஷனோடு சேர்த்து எல்லோருக்கும் விழிப்புணர்வு தரத்தக்கதாக அருமையான முறையில் தந்த நேரத்துல பல விடயங்களையும் ஆழமாக நல்ல விளக்கமாக கூறியதற்கு மிக்க நன்றி. இதுல இந்த நான் வேற கேள்வி என்றது இல்லை, இதுல இந்த கமெண்ட் என்று சொன்னால் அதிகமானாக்கள் இந்த போஸ்ட் ஆப் டாக்டர்ஸ் எழுப்பி நடத்தினால் இல்லை நர்ஸ் எழும்ப சொல்லி சொன்னால் கொடுமைப்படுத்தினோம் தான் நினைக்கிறது. அவைகள் இந்த நன்மைக்குத்தான் செய்கிறதுன்றது அவை யோசிக்கிறீங்களே, கொடுமைப்படுத்துற மாதிரி இருக்கும். மற்றது ஃபிளைட்ல போய்க்கலையும் அதுல காட்டி நம்ம இந்த நேரம் இந்த அபியாசங்களை செய்ய சொல்லி அதுல வீடியோவில் போய்கொண்டிருக்கும். ஆனா படத்தை பார்க்குற ருசியில இதை விட்டுட்டு அதை பார்த்து கொண்டிருந்து எழும்புறையில் அந்த இடத்தால. அப்படி எனக்கும் தெரிஞ்ச ஒரு ஆள் அப்படியே ஃபிளைட் மலேசியாவுக்கு போயிடுறாங்க, டிவிடி ஃபுல்லா பிறகு ட்ரீட்மெண்ட்டுக்கு தெரிகிறது. இதே பிரச்சனை தான். அப்ப சொல்றத படி அந்த புத்திமதிகளை கேட்கறது குறைவால் தான் அதிகமான ஆட்களுக்கு வருத்தம் வரும். யாருக்கு வருத்தம் மாட்டேன். மற்ற இன்னொன்று சிறு குறிப்பு சொல்லலாம். பஞ்சாட்சர மாஸ்டர் கேட்டதுக்கு என்னென்னா, சிலதில் சொல்லி இருக்கணும் என்னென்றால், முந்தி வந்திருந்தால் டிவிடி வந்தாக்கள் அந்த ப்ரோனா அவைக்கு அந்த ஃபேக்டர்ஸ் இருந்தால் அவைக்கு திருப்பியும் வரலாம். இப்ப அவைகள் இன்னும் கவனமா இருக்க வேண்டிய ஆக்கள். மற்றது ஜெகநாதன் மாஸ்டர் சொன்ன மாதிரி அந்த ஸ்டாக்கிங் இப்ப எல்லா இடத்துக்கும் கொடுக்கணும். அங்க ஹாஸ்பிட்டல்ல வச்சே போட்டு தான் விடுவினோம். அப்ப அதுகளும் கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஆனா இப்ப இந்த வீட்டை உடனே போட மாட்டேன், கஷ்டம். அது போடுறதும் கலத்துறதும் போடுறதும் கஷ்டம்.
நர்ஸ் போட்டு விட சுகமா போடலாம். அப்புறம் அங்கே வீட்டை வந்து பார்த்தால் அது கடினமாகத்தான் இருக்கும். அப்போ பல காரணங்களால மேட்ட அவர் கொஞ்சம் தலையடிச்ச உடனே ஓடி போய் படுத்துருக்கணும், படுத்த நல்லது போல இருக்கும். அதான் அவ எழும்பி அந்த அபியாசங்களை செய்யாமல் இருக்கிறதால தான் இந்த டீப் வெயின் த்ரோம்போசிஸ் பிரச்சனை. தண்ணி குடிக்கிறே இல்லை, எனக்கு தண்ணி விடாய்க்கிற இல்லைன்ற ஒரு கதையையும் பலர் கூறுறதா உண்டு. எனக்கு தண்ணி விடாய்க்கிற இல்லை, அப்ப என்னத்த தண்ணியை குடிக்கிறோம். தண்ணி பல வருத்தங்களை, தனியா இது மட்டும் இல்லை, எல்லா வருத்தத்துக்கும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் முதலாவது தண்ணி தான் முக்கியம். மிக்க நன்றி ஐயா, அருமையான பிரசன்டேஷன், நன்றாக இருந்தது. நன்றி. நீங்கள் கூறிய விஷயத்துல சில பேர் நீண்ட நேரம் ஏரோப்ளைன்ல பயணம் செய்யறதுக்கு குழப்பம் இருக்காண்டி நித்திரை மருந்தும் எடுத்து போட்டு நித்திரை கொள்றவை இருக்கணும். அது போட்டு விஷயம். அதை விட ஆல்கோஹால் எடுக்கிறதும் அப்படித்தானே, ஆல்கோஹாலையும் எடுத்து போட்டு அப்படியே படுத்துங்க. ஆமா, அப்படியும் இருக்கிறார்கள். ஆமா, அப்படி நான் பின்னால போயிட்டு எக்ஸசைஸ் செய்யறேன் எல்லாரோடையும் சேர்ந்து. பின்னும் கொஞ்சம் பேர் வருவினா எக்ஸசைஸ் செய்யும். ஆமா, நல்ல விஷயம். நன்றி. அடுத்தது ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டர் நினைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இன்று அருமையான பேச்சை டாக்டர் நவரட்னம் பேசியிருந்தார். அதாவது இந்த ஸ்டார்ட்லேயே அவருக்கு அவருடைய குருவான யோகசாமியின் கோட்டோட ஸ்டார்ட் பண்ணினோம். அதாவது இந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க, மெடிடேஷன் இஸ் சைலன்ஸ், சைலன்ஸ் இஸ் மெடிடேஷன் என்று சொல்லியிருக்கிறார் யோகசாமி. நீங்கள் கவனித்திருந்தீங்களோ தெரியாது. இந்த தளத்துக்கு வெற்றியே நாங்கள் மெடிடேஷன் செய்து கொண்டு தான் பேச சொல்கிறோம் நாங்கள் யாரையும். அதான் எங்களுடைய தளத்தினுடைய வெற்றி என்று கூறிக்கொண்டு அவர் பல விதங்களில் எங்களுக்கு இந்த டிவிடி வராம என்ன செய்யணும் என்ற விளக்கமாக சொல்லியிருந்த அதில் சுருக்கமாக நான் இன்றைக்கு இன்றைக்கு தெரியவில்லை, வாசித்த பேப்பரில் வயதில் கூடினவர் இங்கே இங்கிலாந்தில் வாழ்ந்து வருகிறார். அவருக்கு 112 வயது. இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, சிகரெட் குடிக்கப்படாது, ஆல்கஹால் மாடரேட்டா எடுக்கணும், சாப்பிட்றத கொஞ்சமா சாப்பிடணும். அதுதான் டாக்டர் நவரட்னம் சொல்லி இருக்கிறார். ஸோ அவர் வயது 112 வயதுல இருந்து அவர் சொல்றார். இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லி மீண்டும் இன்னொன்று சொல்லியிருந்தார், இந்த டிஷ்யூ என்றது ஒரு தமிழ்ல இருந்து போனது. ஓம், நீங்க சொல்றது சரி. பல மெடிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் தமிழ்ல இருந்து தான் இங்கிலீஷுக்கு போயிருக்கு. நீங்க கவனிச்சு பார்த்தா தெரியும். சொல்லி இருக்கிறார்கள். எனக்கு தெரிந்த அளவில் 120,000 வேர்ட்ஸ் மேலே இங்கிலீஷ்ல இருக்கு, தமிழ்ல இருந்து காப்பி பண்ண ஸ்டார்ட் பண்ண. கேஷ் காசுல இருந்து கேஷ் வந்தது, கட்டு மரத்தான் ஆக்கினாங்க. அப்படி அவங்க மாத்தி போட்டு பேருந்து சொல்றது தங்கட வேர்ட்ஸ் சொல்றது. அதை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, டாக்டர் வேற ஜெகநாதனுக்கு நல்ல ஒரு தலைப்பொன்று இருக்கு. அடுத்த முறை இந்த ஆங்கிலத்தில் இருக்கு, தமிழ்ல இருந்து எவ்வளவு சொல்லுகள் ஆங்கிலத்துக்கு போயிருக்குன்னு நீங்கள் அதற்கு ஆராய்ச்சி செஞ்சா நீங்க கண்டுபிடிப்பீங்க என்று கூறிக்கொண்டு நிகழ்ச்சி நிரலுக்கு போகின்றேன். நாளைக்கு காலமே அருமையான நிகழ்ச்சிகள் இருக்கிறது. அதாவது சக்திதாசன் அவர்கள் நானும் என் கவிதைகளும் பற்றி பேசுகிறார். இவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கவிதையை அனுப்பி கொண்டிருப்பார் எனக்கு. நாளைக்கு அவர் பேசுகிறார். இது தமிழ் அருவி வானொலியின் ஆதரவில் நடக்கின்றது. இந்த 11 மணிக்கு UK நேரம். ரமேஷ் என்பவர் தமிழ்நாட்டிலிருந்து பேசியிருக்கும் தலைப்பு இரு கோடுகள். இந்த நாளைக்கு இரவு 8 மணிக்கு டாக்டர் லம்போதரன் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து பேசியிருக்கும் தலைப்பு எக்ஸ்பிரஷன் ஆஃப் கர்மாஸ், கர்ம வினை எவ்வாறு செயற்படுகிறது தலைப்பில் பேசுகிறார். அதே போல ஒவ்வொரு நாளும் தியானத்தின் பிறகு அருமையான பேச்சாளர்கள் வித்தியாசமான துறையில் உள்ளவர்கள் பேசுவது என்று கூறிக்கொண்டு என்னுடைய கருத்தை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டர். அடுத்ததாக ராதை லண்டன்லேருந்து பேச உள்ளேன். தேங்க்யூ டாக்டர் ஜெகநாதன் கலைக்க விட்டதுக்கு. டாக்டர் நவரட்னம், உங்களோட பேச்சு நல்ல பேச்சு. டாக்டர் நவரட்னம் நல்ல வடிதான் எல்லாம் விளக்கமா சொல்லி போட்டீங்க. எனக்கு ஒரு 2 கேள்வி இருக்கு. ஒன்று இந்த டீப் வெயின் த்ரோம்போசிஸ் வந்தா நீங்கள் காலை எப்படி மேல போட்டுக்கொண்டு ஒரு கதிரையில மேல போட்டுக்கொண்டு வச்சுக்கொண்டு இருக்கிறதால என்னாலும் ப்ராப்ளம் வருமோ? மற்றது டீப் வெயின் த்ரோம்போசிஸ் வந்தாக்க அந்த கிளாட் ட்ராவல் பண்ணி கொரோனரி ஆர்டரிக்கும் போகுமோ? கொரோனரி த்ரோம்போசிஸ் ஆள வருமோ? மற்ற 3வது கேள்வி டாக்டர் நவரட்னம், சாரி, இப்ப சொல்லி நம்ம என்னன்னா கொஞ்சம் வயது போன ஆட்களுக்கு
வயது போன ஆக்கள் சார்ட் ஆஃப் ஓவர் 50s சொல்லி நம்ம என்னண்டா இப்படி லாங் ஹால் ஃப்ளைட்ல போறதண்டா இங்க இருந்து நாங்க ஸ்ரீலங்காக்கோ இல்லாட்டி ஆஸ்திரேலியாக்கோ போறதண்டாவை சொல்லி நம்ம என்னண்டா போறதுக்கு 7 days போறதுக்கு முதல் 7 days ஆஸ்பிரின் எடுக்க சொல்லினோம். பிறகு அங்க போய் வாங்கினா பிறகும் நீங்க சொன்ன மாதிரி தண்ணி குடிக்கிறது அது இது எல்லாம் செய்து போட்டு அப்புறம் அங்கால போய் வாங்கினா பிறகும் ஒரு 7 days அந்த ஆஸ்பிரின் எடுக்க சொல்லினோம். எனக்கு அது நான் இது ரேடியோவில் கேட்டேன், ரேடியோ 4ல ஒரு ஒரு டாக்டரா தான் இருக்கோன்னு சொன்னவர். அதான் நான் உங்களோட ஒப்பீனியனை கேட்கிறேன். அது சரியோ பிள்ளையோ எனக்கு தெரியாது. அதான் நான் உங்களை கேட்கிறேன். நல்ல கேள்வி அம்மா. 3வது கேள்விக்கு மறுமொழி, அது உண்மை. ஆஸ்பிரின் முதல் எடுத்தால் இரத்தம் கட்டி படுறது சந்தர்ப்பம் குறையும். அது போய் இறங்கின பிறகும் 2 கிழமைக்கு அந்த 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 பாதிப்பு இருக்கலாம். அதுக்காக 2 கிழமை தொடர்ந்து ஆஸ்பிரின் எடுத்தால் நல்லது. 1. 2வது, படுத்திருக்கும் பொழுது காலை மேலே வச்சிருக்கிறதால டீப் வெயின் த்ரோம்போசிஸ் குறையாது. அது காலை ஆட்ட வேணும், மசில்ஸை எக்ஸசைஸ் கொடுக்க வேணும். கொடுக்காவிட்டால் அதாவது டீப் வெயின் த்ரோம்போசிஸ் வந்தா பிறகு காலை மேலே வச்சுக்கிறதால ஒரு நன்மையும் இல்லை. அது அந்த இரத்தம் கட்டிப்பட்ட இரத்தம் லங்ஸுக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. 3வது, நீங்கள் சொன்ன மாதிரி அதுதான் டீப் வெயின் த்ரோம்போசிஸ் வார கெடுதி, மிக முக்கியமான கெடுதி. அந்த கட்டிப்பட்ட இரத்தம் த்ரோம்பஸ் மேலே போய் வெயினுக்களால் லங்ஸில் போய் அடைக்கிறது. அதனால தான் மரணத்துக்கு ஒரு சந்தர்ப்பம் வருகிறது. அது பொல்லாத கடுமையான பாதிப்பு. 3ம் அதுதான். ஆமா, நன்றி. ஓகே, நன்றி டாக்டர் நவரத்னம். தேங்க்யூ. நன்றி. அடுத்ததா மீண்டும் கண் குவனேசன் வந்திருக்கின்றார். மீண்டும் வருவதற்கு மன்னிக்கவும். நான் ஒரு கருத்தை கூறி இன்னொரு கேள்வியை கேட்க உள்ளேன் ஐயா. திரு ஸ்ரீஸ்கந்தராஜா அவர் கூறிய மாதிரி அந்த தமிழில் இருந்துதான் டிஷ்யூ என்ற சொல்லு வந்தேன்னு நான் அறிகின்றேன். ஆனா திசு இன்னொரு தமிழ் சொல் அதுக்கு உயிரி என்று கூறுவார்கள். உயிரி, ஊனா ஜீனா ரியன்னா, உயிரி என்னன்னு சிறந்த தமிழ் சொல். அதற்கு அவர்கள் கொடுக்கின்ற விளக்கம் என்னென்றால், குறிப்பிட்ட செயல்பாட்டை நிகழ்த்துவதற்கான ஒத்த வடிவ உயிரணுக்களின் தொகுப்பு என்று அவர்கள் அதை வரையறுக்கின்றார்கள். அதாவது தமிழில் திசு என்ற சொல்லுத்தான் டிஷ்யூ என்று வந்ததென்றும், இன்னொரு நல்ல சிறந்த தமிழ் சொல்லு உயிரி, ஊனா ஜீனா டீனா என்றும் கூறுகின்றார்கள் என்றதை கூறிட்டு, அந்த ஒரே ஒரு கேள்வி என்னென்றா, அந்த முன்னுக்கு அந்த சர்ஜரிக்கு பிறகு இந்த சர்ஜரியல் காலங்களை செய்தா போல என்னென்றால் ஐஸ் பேக்கத்தான் சுத்த சொல்லுவார்கள், அந்த ஹொட்டை வைக்க கூடாது என்று. அந்த ஐஸ் பேக்கை சுத்துவதால் என்ன பிரயோசனம் என்று சொல்ல முடியுமா? இந்த இரத்த நரம்புகள், அந்த சின்ன சின்ன குட்டி குட்டி நரம்புகள் லீக் பண்ணுறதுக்கு காரணம் சூடாக இருந்தால் கூட லீக் பண்ணும். இப்போ அந்த குளிர் போன பொழுது அந்த வெனியூல்ஸ் அல்லது ஆர்டீரியோல்ஸ் கடைசியில் வர்ற சின்ன சின்ன இரத்த நரம்புகள் கொஞ்சம் சாடையாக சுருங்கும் குளிருக்கு. அப்போ வீக்கம் குறையும். மற்றது ஐயா நீங்கள் சொன்ன அந்த டிஷ்யூன்றது நீங்கள் சொன்னதுதான். அது அந்த கருத்து என்னென்றால், ஒரே மாதிரியான உயிரணுக்கள் ஒரே தொழிலை செய்கிறதை ஒருமிக்க இருக்கும் பொழுது அது டிஷ்யூ. இப்போ பிரெயின் nervous tissue, blood is a tissue, muscle is a tissue, bone is a tissue. அப்படி அந்த பல உயிரணுக்கள் ஒரே மாதிரியாக இருந்து ஒரே வேலை செய்யும் பொழுது அது ஒரு டிஷ்யூவாக வருகிறது. நீங்க சொன்ன சரி. நன்றி. நன்றி 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 நன்றி. இனி வசந்தராஜ் சிட்னியிலிருந்து பேச போகிறேன். நவரத்னம் ஐயா அவர்களுக்கு எமது நன்றிகள். நீங்கள் அந்த இடத்துல சொல்லுகிற பொழுது மௌனமா இருந்தாலும் அதிகம் கூடாதுன்னு சொன்னீர்கள். நாங்கள் கூட கதைத்தாலும் பிரச்சனையாகிறாங்க.
மௌனமா இருந்தாலும் பிரச்சனையா கிடக்கு. அப்ப இந்த ஸ்பீட்டை எவ்வளவுக்கு வைக்கிறதுன்றது கொஞ்சம் எனக்கு பெரிய சிக்கலா கிடக்கு, எவ்வளவு கணக்கா வைக்கிறது சொல்லி. மற்றது ரெண்டாவது ஒரு கேள்வி டாக்டர் சதா அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, ஏரோப்ளைன்ல போகின்ற பொழுது பின்னுக்கு நின்று எக்ஸசைஸ் செய்யற கொஞ்சம் மாதிரி ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது. அப்படி செய்யறதால அதுல இருக்கிற நன்மைகள் தீமைகள் மேலே இருந்து அந்த சைட்ல இருந்து செய்யறதால நானும் எனக்கு அடிக்கடி நாங்கள் ஃபைனான்ஸ் செய்வது, அதான் உங்கள்கிட்ட அதுலேயே ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் எடுக்க விரும்புகிறேன். அப்படி கொஞ்சம் எழும்பி பின்னுக்கு ரெண்டு செய்யறதால மற்றவருக்கு பிரச்சனை இல்லையோ, நாங்கள் ஏதாவது எவ்வளவு நடக்கிறது நல்லது, மேலே இருந்து கூட வேற நடக்கல எக்ஸசைஸ் அதுதான் எக்ஸசைஸ் சொல்றீங்களான்னு நினைத்து கொள்றேன். மற்றது இந்த முக்கியமாக இந்த என்ன சொன்னா அந்த புத்தகம் எழுதுறதை பற்றி அந்த சொன்ன நான் புத்தகம் எழுத போட்டு நிப்பாட்டி விட்டேன். என்ன புத்தகங்கள் இப்ப வாசிக்கிறார்கள் உறாரு, அதான் நான் வாசிக்கிற எழுதினால புத்தகம் எத்தனை பேர் வாசிக்க போறாங்கன்ட்டு அடுத்த ஒரு கேள்வி. அது எனக்குள்ள இருக்கிற ஒரு முஸ்பாத்தியான யோசிக்கிறது ஒரு வளமை எத்தனை பேருக்கு அந்த இன்றைக்கு வாசிக்கிற பழக்கம் எல்லாம் குறைஞ்சி இன்றைக்கு அவனவன் காதுக்களை போட்டு ஏதோ கேட்டு கொண்டு இருக்கிறான், ஒருவோட கதைக்கிறாங்க. அப்போ இப்படி ஒரு சிக்கலான உலகத்துல வாழ்ற காலத்துல நாங்கள் இன்றைக்கு மற்றபடி இந்த இதுக்கு ஒரு பதில் சுமார் ஜோபியெல்லாம் கேட்க விரும்புறேன். இவ்வளவுக்கு நாங்கள் இந்த பேச்சை குறைக்கலாம் கூட்டலாம்ன்றது நவரட்னம் ஐயாட்ட சும்மா இதாக கேட்க விரும்புறேன். மற்றபடி இந்த ஆஸ்பிரின் நாங்கள் இந்த அதை பற்றி ஒரு அம்மா கேட்டிருந்தவர் நான் ராதையம்மா, அதை நான் யோசிச்சேன் நாங்கள் எதையும் எடுத்து பழக்கி போட்டு ஆஸ்பிரினை தொடர்ந்து பாவிக்கிறதுன்னு தொடர்ந்து கொஞ்சம் வந்தது பயணத்தால் அப்புறம் விரதையும் விட எக்ஸசைஸ் தான் ஒரு நல்ல ஒரு பழக்கம். எக்ஸசைஸ்ல செய்யறது நல்லது நான் நினைத்துக் கொள்றேன். இப்ப இந்த ஆஸ்பிரின் எடுக்கிறதால தொடர்ந்து அதே ஒரு பழக்கமா மாத்த நினைச்சேன். அது இல்லாட்டா எல்லாம் கஷ்டமோ வேறமோ சொல்லி இந்த கேள்வியில எனக்கு கொஞ்சம் கிளியர் பண்ணிங்கன்னு சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். நன்றி ஐயா. நான் கூறியது பேசுறது அதால பயன் பெற வேண்டும், இல்லாமல் பேசாமல் இருப்பதே நன்று என்று சொன்னேன். மௌனம் பேசுறதும் பார்க்க வலிமை கூடியது என்று பல ஞானிகள் கூறுகிறார்கள் என்று சொன்னேன். ஆனால் அதுக்காக பேச வேண்டாம் என்று கூறவில்லை. மற்ற இரண்டாவது, பயணம் செய்யும் பொழுது ஏரோப்ளைனில் நானும் பல முறை வருஷத்தில் 2 தரம் இலங்கைக்கு போய் வர்றான் லண்டன்லேருந்து. நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் எழும்பி நடப்போம் பிளேனுக்குள்ளே. ஆனால் மற்றவர்களுக்கு இடையூறு வராமல் பின்பக்கத்தில் அந்த ஏர்ஹோஸ்டஸ் இருக்கிற சேல்ஸ் பண்ணுற இடத்துல கொஞ்சம் இடம் இருக்கும். ஆனால் அவர்களுக்கு இடையூறு இல்லாமல் போய் கொஞ்சம் காலை ஆட்டலாம். அப்படி சில பேர் செய்வார்கள். பெண்களுக்கு சுகம் என்றால் பெண்களை ஏர்ஹோஸ்டஸ் அதிகமாக பெண்கள் கவனத்தை எடுக்காயினம். ஆண்கள் போய் நின்றா கொஞ்சம் விரும்ப மாட்டார்கள். நீங்கள் சொல்கிற சரி. ஆஸ்பிரின் எடுக்கிற விஷயம் அந்த பயணத்துக்கு மாத்திரம்தான் எடுக்கிறது, அது பழக்கப்படுறது இல்லை. அது 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 எக்ஸசைஸ் செய்தால் தேவையில்லை. ஆனால் அது அந்த சந்தர்ப்பத்தை குறைக்கிறதுக்காக அதையும் எடுக்கிறது. ஏனென்றால் இந்த பாதிப்பு மிக பெரிய விளைவுகளை கொண்டு வரும். இந்த டிவிடி என்ற வருத்தம் அது உயிரையே பாதிக்கக்கூடிய வருத்தம். அதனால எங்களால் இயன்ற எல்லாத்தையும் செய்கிறது எங்களுடைய கடமை கூறிக்கொண்டு வேறு என்ன கேள்வி ஐயா கேட்டீங்கள்? நன்றி. நன்றி. இந்த 2 விஷயங்கள் நான் சொல்ல நினைக்கின்றேன். முதலாவது இந்த ஏன் வயது முதிர்ந்தவர்களுக்கு வர்றதுன்னு சொன்னால் டாக்டர் நவரத்னம் அவருடைய ஸ்லைட்ல போட்டார். அதாவது ஆர்டரிஸுக்கு தான் மசில்ஸ் இருக்கின்றது, வெயின்ஸுக்கு மசில்ஸ் இல்லை. இந்த ஒரு தளத்தில் ஒரு நகைச்சுவாக சொன்னார், அந்த காஃப் மசில்ஸில் இருக்கிற வெயின்ஸுக்கு இருக்கிற வேல்வ்ஸை 2 ஹார்ட்ஸ் எடுக்கலாம்னு சொல்லி. அது ஒரு உமையாத்தான் சொல்லலாம். அது ஹார்ட்ஸுக்கு எடுக்கலாது, ஏன்னா அதில் மசில்ஸ் இல்லை. ஆனால் காஃப் மசில்ஸ் நாங்கள் நடக்கும் பொழுது சுருங்குறபடியாக அந்த பம்ப் இதை செய்கின்றது. அதோடு அதில் இருக்கிற வேல்வ்ஸும் நாங்கள் வயது போக வீக்காக வந்துடும். அப்போ அதான் நடக்க சொல்லுகிறார்கள். ஆகவே அதான் அதில் இருக்கிறது. நாங்கள் ஆஸ்பிரின் எடுக்கிறது நல்லா பண்ணாலும் நடந்து அது பெட்டர்ன்னு நினைக்கிறேன். அதோட ஏரோப்ளேனில் டைல்ஸில் நடக்கல, அது எல்லாரும் நித்திர கொண்டு போல நடக்கலாம். நான் ஒரு 10 வருஷத்துக்கு மேல் போய்க்கல கொஞ்சம் யங் கேர்ள்ஸ் தாச்சி செய்தார்கள். அப்போ நானும் சேர்ந்து நானும் தாச்சி கொஞ்சம் படித்தபடியே நானும் தாச்சி செய்தேன்.
ஏன்னா தனியே போய் எக்ஸசைஸ் செய்தால் அவர்கள் உள்ள பயப்படுவார்கள். அப்போ தாச்சிக்கு 2 பேர் சேர்ந்தால் அதை குரூப்பாக செய்யல ஆட்சேபிக்க மாட்டாருன்னு நினைக்கின்றேன். தான் மற்றது இன்னொரு இம்பார்ட்டன்ட் வந்து இன்னொரு கேட்டார் கொரோனரி த்ரோம்போசிஸ் வருமான்னு சொல்லி. இந்த இந்த ஹார்ட்டில் வந்து 2 சர்க்குலேஷன் இருக்கின்றது. அந்த டீப் வெயின் த்ரோம்போசிஸ் வந்து லங்குக்கு தான் போகும் முதல். அதான் பல்மனரி எம்பலிசம் தான் மாறுறது. இது என்ன மாதிரின்னு சொன்னால் இந்த பழைய காலத்து இந்த பாய்லர் சிஸ்டத்தில் 2 சர்க்குலேஷன் இருக்குது. ஒன்று ஹீட் இந்த ரேடியேட்டர்ஸ்க்கு போகிறது, மற்றது வந்து சிலிண்டருக்கு போகிறது. சாரி அந்த ஹாட் வாட்டர் சிலிண்டருக்கு போகிறது. அதே மாதிரி தான் இந்த ஹார்ட்டில் 2 சர்க்குலேஷன் இருக்குது. ஒன்று பல்மனரி சிஸ்டத்துக்கு போகிறது. அங்கே பல்மனரி சிஸ்டத்துக்கு போய் டாக்டர் நான் படத்தில் போட்டு காட்டினேன். அது மெடிக்கல் ஆக்களுக்கு விளங்கும், மற்றவர்களுக்கு விளங்க கஷ்டமாக இருக்கலாம். அதனுடைய நீங்கள் அந்த ஹீட்டிங் சிஸ்டத்தோடு யோசிச்சு பாருங்க. 2 சிஸ்டம் அந்த மாதிரி 2ம் கலக்கிறது தான் அந்த மாதிரி எங்களோட உடம்புலையும் 2ம் கலக்கிறதுக்கு வசதிகள் இருக்கின்றது. ஆனால் 2ம் தனித்தனியாக இருக்கிறபடியாக அந்த டீப் வெயின் த்ரோம்போசிஸ் வந்தோடனே முதல் லங்ஸுக்கு தான் போகும். அதனால தான் அது ஹார்ட் அட்டாக்னு வர இல்லை. ஆனால் பல்மனரி எம்பலிசம் வந்தால் ஹார்ட் அட்டாக் உள்ள சிம்டம் தான் வரும். செஸ்ட் பெயின் அண்ட் கொலாப்ஸ் அண்ட் டைங். நன்றி. இனி சதா மாத்திரம் சொல்ல விரும்புகிறாருன்னு நினைக்கின்றேன். அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட். அனைவருக்கும் வணக்கம். நான் சொல்ல வந்தது இப்ப நீங்க கொஞ்சம் பாயிண்ட்ஸ் சொல்லிட்டீங்க. இதுல என்னன்னா அந்த நடக்கிறத பற்றி சொன்னதும் மற்றது ஆம்பளையல் பொம்பளையல் அங்க இல்லை. இப்ப நான் பிரயாணம் பண்றேன். நான் கன தூரம் ஆஸ்திரேலியாவுக்கு எல்லாம் போய்க்கல கணக்கு ஹவர்ஸ். ஆனா பலரும் வந்து பெருவேன் எங்கட ஆக்கள் அப்படி யோசிச்சு வேற ரேடியோ தெரியாது. ஆனா பின்னுக்கு போய் பார்த்தால் அங்க ஆம்பளையெல்லாம் கூட நிக்கணும். இப்ப அப்படியான எல்லாருக்கும் அவேர்னஸ் வந்தபடியால் அவைகள் வந்து நின்று செய்வேன் நம்ம எக்ஸசைஸ். நானும் போய் எவ்வளவு நேரம் எனக்கு பின்னால நின்று செய்யணுமோ கிடக்கிட அங்க போய் செய்கிறோம். மற்ற தண்ணி குடிக்க என்கரேஜ் பண்ணித்தானே எந்த நேரம் தண்ணியை கொண்டு வந்து ஓவர் பண்ணினோம். அதையும் குடிக்காம இல்லை ஆக்கள் நித்திர ஒழியணும். தாங்கள் படுக்கிறோம்னு சொல்லியோ இல்லை படம் பார்க்குறோம்ட்டு அந்த தண்ணியில இன்ட்ரெஸ்ட் எடுக்கிற தண்ணி அந்த டீஹைட்ரேஷனை ப்ரிவென்ட் பண்றதுக்கு தான் அவைகள் ட்ரை பண்ணி அதை கொண்டு வந்து திருப்பி தெரியணும். ஆக்களை நித்திர இல்லாமல் குழப்புறதுக்காக இல்லை, எங்களோட நன்மைக்காகத்தான் அதை செய்து கொண்டிருக்கு நான் தொடர்ந்து. அவைகளுக்கும் கரைச்சல் தானே. அங்க டீப்பா இந்த ரொம்ப வந்து அங்க ஃபைன் பண்ணி பிளைட்டுக்கு அப்படி இருந்தால் இப்போ அந்த நேரத்துக்கு உதவிக்கு ஆக்களை கூப்பிடணும். டாக்டர்ஸ் இருக்கணுமோ அவை இருக்கணுமோ இவை இருக்கணுமோன்னு கூப்பிடணும். மற்ற இந்த நான் அடுத்த முக்கியமான சொல்ல வந்த என்னென்றால் இந்த ஆஸ்பிரின் எடுக்கிறேன்னு சொன்னா கூட தனியாக ஆஸ்பிரினை டிபெண்ட் பண்ணக்கூடாது. நீங்க ஆஸ்பிரினை எடுங்கோ அடிஷனல் ப்ரொடெக்ஷன். மற்றும்படி இவ்வளவு நேரம் ப்ரெசன்டேஷன்ல சொன்ன அவ்வளவும் செய்யணும். செய்து கொண்டு நீங்கள் எக்ஸ்ட்ராவா ஆஸ்பிரின் எடுத்தால் இன்னும் கூடுதலான ப்ரிவென்ஷன் இருக்கும். அதை விட்டுட்டு ஆஸ்பிரின் எடுத்துட்டு அதை இடத்துல இருக்கக்கூடாது. அதைத்தான் கூட சொல்ல விரும்பினால். மிக்க நன்றி, வணக்கம். நன்றி. முக்கியமாக நீங்கள் டாக்டர் சதா மாஸ்டர் சொன்னது சரி. என்றாலும் நாங்கள் அபியாசம் செய்யும் பொழுது மற்றவர்களுக்கு இடையூறு இல்லாமல் செய்வது வழக்கம். சில நேரத்தில் நான் டாய்லெட்டில் போய் கன நேரம் இல்லாமல் ஒரு 3 நிமிஷம் அந்த குதிக்காலில் மேலே போய் இறங்கி வந்துட்டால் அது எக்ஸசைஸ் வருது. அதை விட எல்லாரும் நித்திரை கொள்ளும் பொழுது அந்த கதிரைக்கு பக்கத்தில் எலும்பி நின்று பக்கத்திலே பிடிச்சு கொண்டு நாங்கள் நுனிக்காலில் போய் வரலாம். சொன்ன மாதிரி இருந்த நிலையே அந்த கதிரைக்கு முன்னாலே இருக்கிற அந்த பெடஸ்டல் அதில் வந்து எக்ஸசைஸ் செய்யலாம். வணக்கம். நன்றி. நன்றி. இதே போல டாக்டர் நாகராஜனுடைய பேச்சு